ஹலோ கைஸ். இப்போ என்ன பார்க்க போறோம்னா, மாரி செல்வராஜோட டைரக்ஷன்ல ப்ரொடக்ஷன்ல வந்த வாழைப்படம் மக்களிடையே எவ்வளவு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு, மக்களோட ரிவ்யூ பேஸ் பண்ணி அந்த படத்தோட பாசிட்டிவிட்டி என்ன, நெகட்டிவிட்டி என்ன, படத்தோட ஸ்கிரீன் பிளே எப்படி இருக்குது, மாரி செல்வராஜ் கரெக்டான பிளாட்ஃபார்ம் இது கிரியேட் பண்ணியிருக்காரா, எந்த அளவு இந்த படம் ரீச் ஆயிருக்கு, எல்லாமே பார்க்கலாம் வாங்க. வாழை வாழைக்கொலை சம்பந்தமா இது வரைக்கும் எந்த டைரக்டரும் பதிவு பண்ணல. இது அற்புதமா இருக்கு. இயற்கையா நேச்சுரலா எடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப நேச்சுரலா இருக்கு. அவங்க வாழ்வியல் ₹1 காசுக்கு ₹2 காசுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு பண்றாங்கன்றத ரொம்ப தெளிவா அழகா சொல்லியிருக்காங்க. ரிவ்யூல இவர் சொன்ன மாதிரியே இந்தியாவில் என்ன உலகத்திலேயே வாழைக்கொலையை மையமா வச்சு மாரி செல்வராஜ் தவிர வேற யாராலுமே படமே எடுக்க முடியாதுங்க. அவ்வளவு நேச்சுரலா ஒரு படம் எடுத்திருக்காரு. ஒரு வாழைக்கொலை சுமக்கிறோட வழி என்ன, ₹1 என்னென்ன அவங்க பாடுபடுறாங்க, எல்லாமே அவர் அழகா சொல்லியிருக்காரு. இந்த அளவுல மாரி செல்வராஜ் அவரோட டைரக்ஷனை வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போயிட்டாரு. நாம ஏதாவது வேணும்னா அது ஈஸியா நம்மளுக்கு கிடைச்சிடுது. பட் அதுக்கு பின்னாடி எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ரிவ்யூ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சின்ன குழந்தையோட மனசுல மாரி செல்வராஜ் நினைச்ச மாதிரி அந்த இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டாரு. ஒரு சின்ன குழந்தை அதோட கஷ்டத்தை இப்பதான் புரிஞ்சிருக்குது இந்த படத்தை பார்த்து. இந்த அளவுல மாரி செல்வராஜ் ஸ்கிரீன் பிளே எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த டீச்சரும் ஸ்டூடெண்ட்ஸும் ஆரம்பத்துல நம்ம எல்லாம் டீச்சரும் ஸ்டூடெண்ட்ஸும் தப்பா நினைக்கிற மாதிரியே வரும். ஆனா பாதி படத்துக்கு மேல அவன் அக்கான்னு கூப்பிட்டுறான். அந்த இடத்துல பாராட்டு புரிய வேண்டி சார். ரிவ்யூ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். படம் நல்லா பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவர் சொன்ன மாதிரியே டீச்சரையும் ஸ்டூடெண்ட்ஸையும் ஒரு தப்பான நோட்டமா மாரி செல்வராஜ் காமிச்சிருப்பாரு. ஆனா படத்தோட செகண்ட் ஹாஃப்ல தான் தெரிஞ்சிருக்கும். அந்த பையன் ஒரு டயலாக் சொல்லுவான், நீங்க முன்னாடி என் அம்மா மாதிரி அழகா இருந்தீங்க, இப்ப நீங்க என் அக்கா மாதிரி அழகா இருக்கீங்க. அந்த இடத்துல அவர் சொன்ன மாதிரியே மாரி செல்வராஜ் பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த மாதிரி ஸ்கிரீன் பிளே இதுக்கப்புறம் வருமானே எனக்கு தெரியல. அந்த அளவு நீட்டான ஒரு ஸ்கிரீன் பிளே இருந்திருக்குது. படத்தோட இம்பாக்ட் ரொம்ப அளவு மக்களிடையே ரீச் ஆகிருக்குது. சாவு அந்த டீச்சரோட கதாபாத்திரம் காட்டல. எல்லாம் ஸ்டூடெண்ட், ஆசிரியர். ஆனா நம்ம ஒரு மாலை போடுற மாதிரி ஒரு அந்த வீட்டுக்கு வந்துருது. அது மைனஸ் பாயிண்ட் ஆயிடுச்சு. இது ஒரு டீசென்டான கேள்விதான். மாரி செல்வராஜ் அவரோட படத்துல இந்த டீச்சரையும் அந்த ஸ்டூடெண்ட்டையும் ரொம்ப அழகா காட்டியிருந்தாரு. ஆனா அதே அந்த பையன் வீட்டுல ஒரு சம்பவம் நடக்கும்போது அந்த டீச்சர் ஆறுதல் சொல்ற மாதிரியும் ஒரு மாலை போடுற மாதிரியும் அவங்க கொஞ்சம் ஆறுதல் அந்த மாதிரி ஒரு சீன் வச்சிருக்கலாம்னு அவர் கேட்டுறாரு. அது ஒரு நல்ல கேள்விதான். ஆனா படத்துல இல்ல. ஓவரால் இதோட ரிவ்யூ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் படம் எந்த அளவு இருந்திருக்குன்னு. நான் சொல்ல வேண்டாம், இருந்தாலும் சொல்றேன். மாரி செல்வராஜ் அவருடைய வேலையை கரெக்டா பார்த்திருக்காரு. இந்த படத்தின் மூலமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். படத்தோட ஸ்கிரீன் பிளே எல்லாமே வேற லெவல்ல இருந்திருக்குது. ஓவரால் இந்த படம் மக்களிடையே பெரிய ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. 2024 பெஸ்ட் ஃபிலிமா இது வரப்போகுது. நேஷனல் அவார்டுக்கு இது நாமினேட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.